la! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. மோடி செல்வாக்கு மெல்ல மெல்ல சரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த சரிவின் காரணம் தான் இதெல்லாம் வெளிப்பாடு. நான் திருப்பி சொல்றேன், 2029 தேர்தல் வரப்போகுது. 2029 தேர்தலுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் கேண்டிடேட். 2029லயும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் 3வது முறை தாண்டி 4வது முறை பிரதமராக வருவார். 2000 கோடி செலவு பண்ணா நான் ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காதுன்னு சொன்ன இதே அமைச்சர்கள் இப்ப 35 போட் வாங்க வேண்டிய கட்டாயம் என்ன, அவசியம் என்ன? நான் திருப்பியும் சொல்றேன், வெள்ளம் வரதான் போகுது. போன வாட்டி நான் இதான் சொன்னேன், அச்சப்படுத்த வேண்டாம் இல்ல, இதான் உண்மை. நான் திருப்பி சொல்றேன், மக்களுக்கு அச்சப்படுத்துறதுக்காக சொல்ல, உண்மையா சொல்றேன். உங்க மத அரசியலை கொண்டு வந்து இதுல என்ன மத அரசியல்? இதுல என்ன மத அரசியல்? மக்களின் நம்பிக்கை. நான் திருப்பி சொல்றேன், திருப்பதி கோவில் வந்து மதம் தாங்க. திருப்பதி கோவில் என்ன கிறிஸ்தவர்கள் வேண்ட கோவில், இஸ்லாமியர்கள் வேண்ட கோவில். எல்லாரும் போறாங்க, யார வேணா போலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் by itself is not a secular place. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு மசூதின்றது ஒரு செக்குலர் பிளேஸா இல்ல ரிலீஜியஸ் பிளேஸா? மாதேஷ் அவர்கள் பதில் சொல்லணும். இந்தியா முழுக்க இருக்கிற கோவில்களை எல்லாம் டேக் ஓவர் பண்ணனும். என்ன தப்பு? இதை ஒரு திட்டமா எடுத்து என்ன தப்புன்னு கேட்ட கேள்வி இதுல உங்களுக்கு சரி குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? குற்றச்சாட்டு ஒப்புக்கறேன் நான். சரிங்களா? ஆமா, இந்து மக்கள் கிட்ட தான் கோவில்கள் இருக்குன்னு நான் சொல்றேன். இதுதான் நான் ஒத்துக்கறேன். இப்போ அதுல என்ன தவறுன்னு மாதேஷ் அவர்கள் சொல்லணும். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி தலைவர் திரு ரமேஷ் சிவா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு ரமேஷ் சிவா. வணக்கம். இந்திய அளவிலும் பிஜேபியின் வளர்ச்சி சரிவை கண்டிருக்குன்றாங்க. ஹரியானா நமக்கு வந்து ஜம்மு காஷ்மீர் ரிசல்ட் நாளைக்கு வரப்போகுது. இப்போ எக்ஸிட் போல் வந்து பிஜேபி பின்னடைவு, 2 இடத்துலயுமே பிஜேபி காலி அப்படின்றாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 2வது இடம் வரும்னு போட்டிருக்கு. நல்ல புரிஞ்சுங்க. எக்ஸிட் போல்ஸ் ஹங் அசெம்பிளி ஒன்னு ஹங் அசெம்பிளி, 2வது வந்து எக்ஸிட் போல். 2வது இடம்னு ஒத்துக்கிட்டீங்க. நான் ஒத்துக்கல. நான் உங்களுக்கு நீங்க சொல்ற வாதத்துக்கு நான் வரேன். நீங்க வந்து வரவே வராதுன்றீங்களே. ஜம்மு காஷ்மீர்ல நல்லா புரிஞ்சுங்க, ஜம்மு காஷ்மீர்ல வந்து பாஜக இவ்வளவு பெரிய ஒரு இடத்துல வரதே பெரிய விஷயம். அதை தாண்டி நாங்க வந்துட்டு இருக்கோம். பிளஸ் எக்ஸிட் போல வச்சு மட்டும் நம்ம பேச முடியாது. நாளைக்கு தேர்தல் முடிவு வரட்டும். நீங்க ஹரியானால அவங்க எக்ஸிட் போல் எப்படி இருக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். 10 இயர்ஸ் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அதெல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் ஃபைட் இருக்கு, எந்த அளவுக்கு நாங்க முன்னாடி வருமா இல்லையான்றது நம்ம தேர்தல் முடிஞ்சுதான் தெரியும். மோடி செல்வாக்கு மெல்ல மெல்ல சரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த சரிவின் காரணம் தான் இதெல்லாம் வெளிப்பாடு. நான் திருப்பி சொல்றேன், 2029 தேர்தல் வரப்போகுது. 2029 தேர்தலுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் கேண்டிடேட். 2029லயும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் 3வது முறை தாண்டி 4வது முறை பிரதமராக வருவார். எழுதி வச்சுக்கோங்க. அதற்கான ஸ்ட்ரென்த் குறைஞ்சு போச்சு, இல்ல வீரியம் குறைஞ்சு போச்சு. அதாவது பிரசாந்த் கிஷோர் கூட சொல்றாரு, கடந்த 2 வருட டேட்டாவை எடுத்து பார்த்தா மோடியுடைய அந்த செல்வாக்கு மெல்ல மெல்ல சரிய ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் எதிர்ப்பின் இது ஊடாலதான் அந்த 240 கொடுத்தது. அதனாலதான் பெரும்பாலும் இவங்க கொண்டாடுறதுல எப்படி இருக்குன்னா, இப்போ உசேன் போல்ட் அதோட ரேஸ் பண்றீங்க நீங்க, சரிங்களா? உசேன் போல்ட்டோட வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து 9 செகண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்துட்டு 9.5 செகண்ட்ஸ் எடுத்துட்டாரு. ஆனா நீங்க திருப்பி செகண்ட் பிளேஸ் தான் வரீங்க. ஆனா என்ன தெரியுமா வெற்றி எப்படி தெரியுமா கொண்டாடுறாங்க? அவர் போனாட்டி 9 செகண்ட்ஸ், இந்த 9.5 செகண்ட்ஸ் ஆயிருச்சு அவருக்கு. ஆனா அவர் அப்பவும் உசேன் போல்ட் தான். அவர் நம்பர் ஒன் தான். ஆனா அவர் ஸ்லோ ஆயிட்டார்ல. இது என்ன பேச்சு? நீ எப்படிதான் வரல, நீ எப்படிதான் ஆட்சி பிடிக்க முடியல. என்னைக்குமே ராகுல் காந்தி இந்த நாட்டோட பிரதமர் ஆக முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. அதான் சொல்றேன்ல, ஒரு பொய் வாக்குறுதி கொடுத்து நீங்க வந்தீங்க. என்ன வாக்குறுதி? நாங்க எல்லா வீட்டுக்கும் 1 லட்சம் கொடுக்க போறோம், ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் கொடுக்க போறோம், வருஷத்துக்கு 1 லட்சம் கொடுக்க போறோம். நிறைய போலி வாக்குறுதி கொடுத்தீங்க, மக்களும் நம்பிட்டாங்க. நாங்க என்ன சொல்றீங்க, நாங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் நாங்க பாராளுமன்றத்தில் உட்கார்ந்த உடனே நாங்க பண்ணுவோம் அப்படின்னீங்க. அப்புறம் என்னாச்சு? கர்நாடகால இந்த சத்தியம் பண்ணீங்க, நாங்க விலை எல்லாமே குறைக்கப்போன்னு சொன்னீங்க, வீட்டுக்கு காசு கொடுக்க போறேன்னு சொன்னீங்க. கடைசியில் என்னாச்சு? இப்போ பெட்ரோல் பிரைஸ் எவ்வளவு ஏற்றிருக்காங்க? இதுக்கு முன்னாடி தமிழ்நாடை விட குறைவு கர்நாடகாவில், எப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும்போது. இப்போ பெட்ரோல் விலை என்னங்க? ஏன் கூட்டினீங்க? பால் விலை ஏன் கூட்டினீங்க? எல்லா விலையும் கூட்டினீங்க. ஏன்னா இங்க இலவசம் கொடுக்குற மாதிரி இங்க 2 ரூபா கொடுக்குற மாதிரி கொடுத்து 20 ரூபா அவங்க புடுங்குறாங்க. இது மக்கள் புரியாதுன்னு நினைக்கிறாதீங்க. ஒரு தேர்தல் போதும் 2 ரூபா கொடுத்து 20 ரூபா யார் புடுங்குறது? ஆமா, கர்நாடகா புடுங்குறத சொல்றேன். கர்நாடகால என்ன நடந்துட்டு இருக்கு? அதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க பால் விலை ஊத்துறீங்களா? ஈபி விலையை ஊத்துறீங்களா இல்லையா? பெட்ரோல் விலை ஊத்துறீங்களா இல்லையா? இது எல்லாமே கர்நாடகால நடந்துச்சா இல்லையா? இதெல்லாம் பண்ண மாட்டே சொல்லிட்டு தானே வந்தீங்க நீங்க. அப்பயே பண்ணீங்க நீங்க. இல்லங்க, நிதி தேவை சிக்கலும் இருக்கு. ஒன்றிய அரசு கிட்ட நிதி கேட்டுட்டே இருக்காங்க எல்லா மாநிலங்களும்.
திரு ஸ்டாலின் அவர்கள் கூட அடிக்கடி போயிட்டு. சரி, நான் திருப்பி கேட்கிறேன், மத்திய அரசாங்கம் எவ்வளவு நிதி தான் கொடுக்கணும் எதிர்பார்க்க? நான் திருப்பி ஒன்று கேட்கிறேன், இப்போ மெட்ரோ ஸ்டேஷன், இப்போ மெட்ரோ நடந்துட்டு இருக்கா, வேலை நடந்துட்டு இருக்கா? அதுவுமே போய் சிஎம் பார்த்து தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு. காமெடி பண்றீங்க. 65% ஃபண்டிங் வந்து மத்திய அரசாங்கத்தோட ஃபண்டிங்க. மத்திய அரசாங்கத்தோட ஃபண்டிங் இது 65% ஃபண்டிங். இது எத்தனை நாள் கோரிக்கை, எத்தனை மாத கோரிக்கை? என்னங்க எத்தனை பொருள், எத்தனை மாத கோரிக்கை? ஒரு முறை போய் சிஎம் உட்கார்ந்து போய் கேட்டுதான் இந்த நிதியை ஒதுக்குற மாதிரி இருக்கு. தமிழ்நாடு அவ்வளவு பாராமுகமா பாக்குதுல பிஜேபி. நல்லா நீங்க திருப்பி நான் நியாயமா உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன், எவ்வளவு கோடி காசு வந்து இப்ப மெட்ரோக்கு மத்திய அரசாங்கம் ரிலீஸ் பண்ணிருக்கு சொல்லுங்க. மாதிரி சொல்லுங்க. 65% டோட்டல் ஃபண்டிங் கொடுக்குது. அப்போ இது யாரோட திட்டம்? மத்திய அரசாங்கம் திட்டமா இல்ல மாநில அரசாங்கம் திட்டமா? இப்ப நீங்க சொல்றது உண்மை, மக்கள் மேல அக்கறை இல்லைன்னா ஒரு 50% தான் கொடுக்க முடியும், இல்ல 40% தான் கொடுக்க முடியும்னு சொல்றேன், நியாயம் இருக்கு. 65% மெட்ரோட ஃபண்டிங் வந்து மத்திய அரசாங்கத்தினால மட்டும் தான் வருதுன்ற பட்சத்துல இல்ல தமிழ்நாடு வந்து மத்திய அரசாங்கம் வஞ்சிக்குதுன்றது எந்த விதத்தில் நியாயம் நான் கேட்கிறேன். இதுவே கொஞ்சம் மெட்ரோக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் அடுத்த கேள்வி போங்க. நிறைய மக்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்காது, அங்கங்கே பள்ளங்கள் வெட்டப்பட்டு சாலைகள் மாற்றப்பட்டு. எங்க சாலைகள் மாற்றப்பட்டு? சென்னை முழுக்கவே எல்லாம் பள்ளம் தோண்டி எல்லாம் மெட்ரோவின் ஆக்குபையா தானே இருக்குது பல இடங்கள். மெட்ரோ வேணும், மெட்ரோ வேலை நடக்கூடாது. எப்படி நேரடியா மல்லாக்க தூக்கி இங்க வைப்பாங்களா? இல்ல, அந்த ஃபண்ட் அலோகேட் வந்து சீக்கிரமா பண்ணியிருந்தா. ஃபண்ட் அலோகேஷன் கொடுத்தது வந்துட்டு புது ரெனோவேஷனுக்காக. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபண்ட் அலோகேஷன் வந்து வராதனால நிப்பாட்டி எல்லாம் வைக்கல வேலை. மெட்ரோ வேலை எல்லா இடத்துலயும் ஓடிட்டு நடக்கல வேலை. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் வந்து உங்களோட யூகம், சரிங்களா? அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பில்டப் கொடுக்காதீங்க. இருக்கிற ஃபண்டிங் இருக்கிற இடத்துக்கு கரெக்டா தான் வந்திருக்கு. நீங்க கேட்ட எக்ஸ்ட்ரா ஃபண்டிங் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக, இன்னும் விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நல்ல விஷயம் தான். அதுக்காக 65% ஃபண்டிங் நமக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு. அப்ப என்ன கொடுக்கல நீங்க சொல்றீங்க? மத்திய அரசாங்கம் நீங்க என்ன சொல்றீங்க? 10 ரூபா வாங்குறாங்க, 3 ரூபா கொடுக்குறாங்க, இந்த எக்கச்சக்க கணக்கு சொல்றீங்க. முதல்ல அதே போய் 2000 ரூபாய் சொல்றீங்க. முதல்ல நான் திருப்பி கேட்கிறேன், டாக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி முதல்ல மாறுதா? சரி, அதுல பாதி ஃபண்ட் கேட்கறவங்களுக்கு வந்துருச்சா? நீங்க வரி கட்டமா எப்படி கட்டுறீங்க? சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. அப்ப என்ன அர்த்தம்? 100 ரூபாய் வரி கட்டும் போது 50 ரூபாய் ஏற்கனவே மத்திய அரசாங்கத்துக்கு போகுது, மீதி 50 ரூபாய் எங்க போகுது? மாநில அரசாங்கத்துக்கு போகுது. சரி, அப்புறம் அந்த 10 ரூபா கொடுத்து 3 ரூபான்றது என்ன கணக்கு? ஆனாலும் கொடுக்கிற 50 ரூபால திருப்பி எவ்வளவு ஃபண்டிங் வருது? இல்லங்க, நிதி சுமை 9 லட்சம் கோடி கிட்ட கடன் ஆகி போச்சு. சரிங்களா? கடன் ஆகி போச்சுன்னா நீங்க அந்த அளவுக்கு லட்சத்துல அரசாங்கத்தை நடத்துறீங்க, அதனால கடன் ஆகி போச்சு. மக்கள் நல திட்டங்களுக்கு கூட பணம் இல்லைங்க. நான் திருப்பி சொல்றேன், அப்ப எங்க காசு போச்சுன்னு கேக்குறேன். மக்கள் நலத்துக்கு கூட இது போலன்னு சொல்றீங்களா? அதனால காசு எங்க போச்சுன்னு கேக்குறேன். திருப்பி ஒரு உங்களுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நான் கேக்குறேன். போன வருஷம் வந்து மழை வெள்ளம் வந்துச்சு, சரிங்களா? 2000 கோடி செலவு பண்ணி நாங்க பண்ண போறோம்னு சொன்னீங்க, சரிங்களா? அதுல 4 பிரஸ் ஸ்டேட்மென்ட் உங்களுக்கு இப்ப நான் வீடியோ எடுத்து இப்ப நான் காமிக்கிறேன். மாத சிவர்கள் முடிஞ்சா போடுங்க. 4 பிரஸ் துரித பண்ணி நடந்துட்டீங்களா? இருங்க, பாயிண்ட் சொல்லுங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிஎம் வந்து துரிதப்படுத்தினதுல 33 போட் வாங்குனீங்களா? துரிதப்படுத்தின என்ன பண்ணோம்? அதாவது போட் வசதி தேவைதான். இப்போ இல்ல, நீங்க தான் 2000 கோடி செலவு பண்ணிட்டீங்கன்னா எதுக்கு போட் வசதி தேவை? நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட நீங்க போன வருஷம் நீங்க கொடுத்த சத்தியம் என்னன்னா திருப்பி உங்களுக்கு நிறைவுபடுத்துறேன். 2000 கோடி நாங்க செலவு பண்ணிட்டோம். இந்த 2000 கோடி செலவு பண்ணனால ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுல எங்கேயுமே இருக்காதுன்னு நீங்க ஒரு சொட்டு தண்ணி, சரிங்களா? அப்புறம் என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் மேயரம்மா என்ன சொல்லுச்சுன்னா 85% வேலை முடிஞ்சுன்னு சொல்லுச்சு. அதே நாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாருன்னா 88% முடிஞ்சுன்னாரு. ஒரு 4 நாள் கழிச்சு இவர் கே நேரு அவர்கள் என்ன சொன்னாருன்னா 90% முடிஞ்சுன்னாரு, சரிங்களா? 90% முடிச்சுன்னு சொல்லி அப்படியே தமிழ்நாடு சென்னையே வெள்ளத்துல மிதக்கும் போது கே நேரு அவர்கள் என்ன சொன்னாரு? 40% தான் நாங்க செலவு பண்ணோம்னு சொன்னாரு. நடந்துச்சா இல்லையா? இது பிரசிடென்ட் ஆதாரம் இருக்கா இல்லையா? 2000 கோடியில முதல்ல 85% நாங்க செலவு பண்ணிட்டோம், 88% நாங்க செலவு பண்ணிட்டோம்னு மழை வெள்ளம் வரதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது. மழை வெள்ளம் வந்து மக்கள் எல்லாம் தத்தளிச்ச பிறகு இல்ல 40% தான் செலவு பண்ணோம்னு சொல்ல வேண்டியது. இப்போ நீங்க மீதி 60% செலவு பண்ணிட்டீங்களா? மீதி 60% வடகிழக்கு பருவமழை இன்னும் 10 நாள் ஒரு வாரத்துல வந்துரும். நான் திருப்பி சொல்றேன், சென்னை முழுக்க பல இடங்கள்ல வேலை நடக்குது. எவ்வளவு நாள் ஆச்சு? போன வெள்ளம் வந்து இப்போ போன வாட்டி வெள்ளம் வந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் எவ்வளவு மாசம் போயிருக்கு சொல்லுங்க? ஒரு ஆண்டு கிட்ட வந்துருச்சு. ஒரு ஆண்டு கிட்ட வந்துருச்சா? 40% நீங்க அப்பவே ஃபண்ட் ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டேன். கடைசி ஸ்டேட்மெண்ட் அதான். முன்னாடி 85 முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் மக்கள் செருப்பு தூக்கி அலைஞ்சதுக்கு அப்புறம் இல்ல 40 தான் செலவு பண்ணணும் கேன் அவர்கள் சொல்லிட்டாரு. இப்போ 60% நீங்க செலவு பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். அப்போ நீங்க என்ன சொன்னீங்க? 2000 கோடி ரூபாய் நான் செலவு பண்ணி முடிச்சிட்டேன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுல சென்னையில எங்கேயுமே நிக்காதுன்னு சொன்னீங்களே. அப்போ ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காத போது எதுக்கு 35 போட்டு? ஏன்னா 2000 கோடியும் முழுங்கியாச்சு, சரிங்களா? போட் வச்சு மக்களை காப்பாற்றுற வழியில அவங்களுக்கு வந்து நான் பால் கொடுக்குறேன், வெண்ணெய் கொடுக்குறேன், தொன்னை கொடுக்குறேன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி திருப்பி வாக்களிக்க வைக்கலாம்ல. இதுதான் காரணம். அந்த 2000 கோடி செலவு பண்ணிருக்கலாமே. 2000 கோடி செலவு பண்ணா நான் ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காதுன்னு சொன்ன இதே அமைச்சர்கள் இப்ப 35 போட் வாங்க வேண்டிய கட்டாயம் என்ன, அவசியம் என்ன? நான் திருப்பியும் சொல்றேன், வெள்ளம் வரதான் போகுது. போன வாட்டி நான் இதான் சொன்னேன், அச்சப்படுத்த வேண்டாம் இல்ல, இதான் உண்மை. நான் திருப்பி சொல்றேன், மக்களுக்கு அச்சப்படுத்துறதுக்காக சொல்ல.
உண்மையா சொல்றேன். 35 போட் நீங்க வாங்கும் போது மக்கள் அச்சப்பட மாட்டாங்களா? மக்கள் என்ன நினைப்பாங்க, ஏப்பா நீ 2000 கோடி செலவு பண்ணிட்டேன்னு நம்பினேன், இப்ப திரும்பி 35 போட் வாங்கினா என்ன அர்த்தம்? அப்ப மழை வெள்ளம் வரதுக்குள்ள நான் ஊரை பார்த்து போகணும் தானே அர்த்தம். சரி, இதை பார்த்து பயப்படாத மக்கள் நான் சொல்றதை பத்தி பயப்பட. மோடியை கேட்டா கூட நீங்க நேரா தமிழ்நாட்டுக்கு வரீங்க மறுபடியும். நான் தான் மோடி செல்வாக்கு குறைஞ்சிட்டு வருது, அதை கேட்டா நீங்க இங்க வரீங்க. நீங்க அதை பத்தி கேட்கல போது, நீங்க நிதி நிலைமை பத்தி பேசனால அது சொல்றேன். அதுதான் நீங்க நிதி கொடுத்து ஒன்னு செலவு பண்ணலன்னு சொல்றதுக்கா நான் கேட்கறேன். 2000 கோடி நீங்க செலவு பண்ணிட்டேன்னு சொன்னீங்களே, அந்த நிதி எங்க போச்சு நான் கேட்கறேன். நிதி ஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டியோட விஷயத்தை உங்களுக்கு புரியப்படுத்தல. காத்திருந்து பாப்போமே, மழை வெள்ளம் நமக்கு வந்து பருவமழை ஸ்டார்ட் ஆகும் போது உங்களுக்கு நான் போட் எடுத்து நான் தான் உங்களுக்கு வந்து காப்பாத்தணும். வீடு எங்கன்னு சொல்லுங்க, இப்பவே சொல்லிட்டீங்கன்னா என் நிர்வாகிகளை ரெடி பண்ண சொல்லுவேன். அப்ப உங்களுக்கு கூட்டு வந்து இதை எடுத்து நான் இன்டர்வியூ பண்ணணும்ல. அப்ப நான் மாதேஸ்வரர் கிட்ட கேட்பேன்ல, என்ன பிரதர் செஸ்ட் கீழே ஃபுல்லா நனைஞ்சு கிடக்குறீங்க, என்ன விஷயம் நான் கேட்கணும்ல மாதேஸ்வரர் கிட்ட. சோ அட்ரஸ் கொடுத்துருங்க, நான் போட்டோட மாதேஸ்வரர் வீட்டு பக்கத்துல ஒரு போட் ரெடி பண்ணிக்கிறேன். நான் கூட்டு வந்து இன்டர்வியூ பண்றதுக்கு இது என்னமோ ஒரு ஐடியாவா இல்ல தடுக்கிறது. கரெக்ட். ஸ்டாம்பர் லைன் போடுறவங்க கிட்ட நான் தான் கையை பிடிச்சி தப்பா போடாதப்ப நான் தான் தடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி பிரச்சனையை தடுக்கிறதுக்கு வழி சொல்லுங்கன்னா நீங்க வழி சொல்றதுன்னு என்ன பிரதர், பிரச்சனை வரும், பிரச்சனை வரட்டும் அப்படின்றதுதானே உங்களுடைய எதிர்பார்ப்பு. அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம். எப்படி வேணா சொல்லிக்கோங்க, எப்படி வேணா சொல்லிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா கடைசியில நடக்க போறது என்னன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா போன வருஷமும் இதுதான் நாங்க சொன்னோம். போன வருஷமும் நாங்க சொன்னோம், மத்திய அரசாங்கம் நிதி நிலைமை கொடுத்துருச்சு, 2000 கோடி நீங்க செலவு பண்ண குற்றச்சாட்டு அண்ணாமலை அண்ணர்கள் வைக்கும் போது அது கிடையவே கிடையாது, நாங்க 95% செலவு பண்ணிட்டோம், 98% செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வெள்ளத்துல எல்லாம் மிதக்கின பிறகு என்ன சொன்னீங்க, 40% செலவு பண்ணணும்னு சொன்னீங்க. ஏன்னா அது உங்களுக்கு நீங்க வந்து திருட்டுத்தனமா நீங்க வந்து அரசியல்ல வந்து காசை மதிக்க நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க. அப்போ அதே நிலைமை தான் இப்போ, என்ன மாற்றமும் கிடையாது. இந்த வாட்டி தமிழ்நாட்டில் சென்னை தத்தளிக்க கூடாதான் நாங்க நம்புறோம். நானும் சென்னையில தானே இருக்கேன், நானும் ஹரியானா இழந்து வரலையே, நானும் சென்னையில தானே இருக்கணும். என்னோட கவலையை சேர்த்து தான் நான் சொல்றேன். இந்த லட்டு சர்ச்சை எல்லாம் வந்தது, கோர்ட்டும் கடுமையான கண்டனங்களை திரு சந்திரபாபு நாயுடுக்கு சொல்லியிருக்காங்க. பிஜேபி வேற நீங்க மத ரீதியாகவே இதயம் அணுகி இதில் வந்து அவர் ஒரு கிறிஸ்துவ மிஷினரி ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்லாம் விமர்சனம் பண்ணீங்க. ஆனால் கோர்ட்டு கண்டனமும் சந்திரபாபு நாயுடு தான் சுட்டி காட்டி சொல்லியிருக்காங்க. இதில் சனாதன தர்மம்லாம் பேசிட்டு இருந்தாரு திரு பவன் கல்யாண். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலே ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, சனாதனம் தர்மம்னு பேசக்கூடியவங்க ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க அழிந்து போயிருவாங்கன்னாரு. அதுக்காக உதயநிதி பதில் சொல்லியிருக்காரு. என்ன பார்க்கலாம். அதாவது உதயநிதி அவர்கள் ஏற்கனவே சனாதன தர்மத்தை பத்தி பேசுனதுக்காக தான் வாய்தாவா சுத்திட்டு இருக்காரு, சரிங்களா? அதனால இந்த வாட்டி வாயை கொடுக்க மாட்டாரு. அது பார்க்கலான்னு மட்டும் ஏன் சொல்றாருன்னா, திருப்பி வாய் கொடுத்து வாய்தா வாங்கிட கூடாதுல்ல, அதுக்காக ஒண்ணு. ரெண்டாவது, இந்த லட்டு மேட்டரை பொறுத்த வரைக்கும், லஷுவை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. உண்மை சொல்றாங்க, அவசரப்பட்டு நீங்க வந்து இந்த மாதிரி வாய் விடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அரசியல்ன்றது நீங்க வந்து அது உண்மை இருக்கா இல்லையாங்க, அதுல ஒரு கொழுப்பு சட்டு வந்து ஏத்திருக்காங்களா இல்லையா? உங்க மத அரசியலை கொண்டு வந்து இதுல என்ன மத அரசியல், இதுல என்ன மத அரசியல்? மக்களின் நம்பிக்கை. நான் திருப்பி சொல்றேன், திருப்பதி கோவில் வந்து மதம் தாங்க. திருப்பதி கோவில் என்ன கிறிஸ்தவர்கள் வேண்ட கோவில், இஸ்லாமியர்கள் வேண்ட கோவில். எல்லாரும் போறாங்க, யார வேணா போறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் by itself is not a secular place. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு மசூதின்றது ஒரு செக்குலர் பிளேஸா இல்ல ரிலீஜியஸ் பிளேஸா? மாதேஷ் அவர்கள் பதில் சொல்லணும். இப்போ மசூதி என்றது செக்குலர் பிளேஸா இல்ல ரிலீஜியஸ் பிளேஸா? செக்குலர் பிளேஸ்னா என்ன? மசூதியில ஹிந்துவுக்கு இருக்கிற அதே ரைட்ஸ் இஸ்லாமியர்கள் இருக்குமா? இஸ்லாமியர்கள் இருக்க அதே ரைட்ஸ் கேட்ட கேள்விக்கு பதில் ஹிந்துவுக்கு இருக்குமா? ரெண்டாவது, சர்ச்சில் ஒரு சர்ச்சுன்றது இஸ் இட் a ரிலீஜியஸ் பிளேஸ் ஆர் இஸ் இட் a செக்குலர் பிளேஸ்? அதாவது கிறிஸ்துவர் சர்ச்சில் ஒரு கிறிஸ்துவனுக்கு இருக்கிற அதே ரைட்ஸ் வந்து ஹிந்துவுக்கு உண்டா? போலாம், உள்ள போலாம்ன்றது எல்லாத்துலயும் உண்மைதான். எங்க வேணா உள்ள போய் பாவம் பண்ண பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கலாம். பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும் செய்யணும். ஜெகன்மோகன் அவர்கள் அங்கதான் கேட்கணும், சரிங்களா? இயேசுவே ஒத்துக்க மாட்டார்ன்றத உண்மை. நான் திருப்பி கேக்குறேன், நான் கேட்ட கேள்வி நீங்க வந்து நீதிமன்றம் கண்டிச்சிருக்காங்க. நீங்க இன்னுமே இது ஏதோ ஜெகன்மோகன் ரெட்டியே இந்த வேலைய பண்ணிட்ட மாதிரி. நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல நீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ல பயப்படுறீங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல தயாரா இல்ல. திருப்பதின்றது மட்டும் உங்களுக்கு செக்குலர் பிளேஸா இருக்கும்போது மசூதி செக்குலர் பிளேஸா? கிறிஸ்துவர் இல்லன்னு சொல்லலீங்க. ஆனால் நீங்க மதத்தை கொண்டு வந்துட்டீங்களே. ஜெகன்மோகன் ரெட்டியே ஒரு முதலமைச்சரா பார்க்காமல் அவரை நீங்க கிறிஸ்துவ மிஷனரியா பாத்தீங்க. அவர் கிறிஸ்துவ மிஷனரி தாங்க. அவரு கிறிஸ்துவ மிஷனரி தாங்க. அவரு நீங்க நான் திருப்பி கேட்கிறேன், நான் திருப்பி இந்த எல்லா கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு பதில் சொல்லுங்க. பவன் கேட்ட கேள்வி உங்களுக்கு நான் திருப்பி நான் கேட்கிறேன். ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சர்ச்சை ரன் பண்ற அந்த ரைட்ஸ்ன்றது அந்த கிறிஸ்டியன்ஸுக்கு இருக்கு. சரி, மசூதி ரன் பண்ற ரைட்ஸ்ன்றது இஸ்லாமியர்களுக்கு இருக்கு. கோவில் ரைட்ஸ் எல்லாம் நாங்க எடுத்துக்கணும், அதுக்காக இந்த வேலையை பண்ணிருக்கீங்க. இப்படி ஒரு அவதூறை பரப்பி இருக்கீங்க. கேட்ட கேள்விக்கு இப்படி ஒரு அவதூறை பரப்பி இருக்கீங்க. இதுல அவதூறு ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மாதேஷ் அவர்களுக்கு நேரடியா பதில் சொல்ல முடியாது. ஏன்னா மாதேஷ் அவர்கள் நேரடியா உண்மையா பதில் சொன்னா மாதேஷ் அவர்களுக்கு தெரியும் யார் எங்க கல்லடி வாங்குவாருன்னு. நான் கேட்ட கேள்விக்கு மாதேஷ் அவர்கள் பதில் சொல்லணும். கல்லடியா? ஆமாங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கிறிஸ்துவர்களுக்கு they have the rights to have their own place of worship, they have the rights to have their own funding.
இஸ்லாமியர்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. ஹிந்து மக்களுக்கு அந்த கேள்வி கேட்கறதுல என்ன தவறு கேட்டா இது மத அரசியலா நீங்க ஆக்குறீங்கன்றது என்ன நியாயம்? இதுலதான் ஒரு அரசியல் இருக்கு. என்ன அரசியல் இருக்கு சொல்லுங்க. எப்படியாவது சந்திரபாபு நாயுடு வச்சு பவன் கல்யாண் எல்லாம் வச்சு இந்தியா முழுக்க இருக்கிற கோவில்களை எல்லாம் டேக் ஓவர் பண்ணணும். என்ன தப்பு? இதை ஒரு திட்டமா எடுத்து என்ன தப்புன்னு இதுல உங்களுக்கு சரி குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? குற்றச்சாட்டு ஒப்புக்கிறேன் நான். சரிங்களா? ஆமா, இந்து மக்கள் கிட்ட தான் கோவில்கள் இருக்கும் நான் சொல்றேன். இதுதான் நான் ஒத்துக்கிறேன். இப்ப அதுல என்ன தவறுன்னு மாதேஷ் அவர்கள் சொல்லணும். என்ன தவறுன்னு சொல்லுங்க. மசூதி வந்து இஸ்லாமியர்கள் கிட்ட இருக்கலாம்ன்றது நியாயம். நான் வந்து இல்லன்னு சொல்ல போறது இல்ல. கிறிஸ்துவர்கள் கிட்ட தான் சர்ச் இருக்கணும்ன்றது நியாயம். நான் இல்லன்னு சொல்ல போறது. அதே போல மாதேஷ் அவர்கள் இல்ல இந்து மக்கள் கிட்ட தான் கோவில் இருக்குன்ற வார்த்தை மாதேஷ் அவர்கள் சொல்லுவாரா? கோவில் அரசாங்கம் அறநிலைத்துறை சிறப்பா செய்யுது சார். அதுல நீங்க சார் என்னங்க சிறப்பா செய்றாங்க? உங்களை விட 1000 மடங்கு ரொம்பவும் நியாய தர்மத்தோடு செய்கிறார் சேகர் பாபு வந்து சிறப்பா செய்றாரு. நான் திருப்பி கேக்குறேன். ஹிந்து மதம் வந்து டெங்குக்கு வந்து சமைக்கும் போது எய்ட்ஸோட அவர் கம்பேர் பண்ற ஒரு அமைச்சர் எப்படி ஹிந்து தர்மத்தில் இருக்குன்னு சொல்ல முடியும்? யார் சொன்னது? ஏங்க சனாதன ஒழிப்பு மாநாடுன்ற விஷயத்துல எப்படிங்க அவர் அந்த அறநிலையத்துறை அமைச்சர் எப்படிங்க போக முடியும்? அவர் உட்கார்ந்து இருந்தாரு, அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு போயிருந்தாரு, அழைப்பு கொடுத்திருந்தாங்க, அதுக்கு போயிருந்தாங்க. குழந்தைத்தனமா பதில் சொல்ல என்ன பண்றது? சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு போட்டிருக்கு. நீங்க எந்த துறையோட அமைச்சர்? அறநிலையத்துறையோட அமைச்சர். அறநிலையத்துறைன்றது மசூதிக்கு சம்பந்தப்பட்ட துறையா, கிறிஸ்துவ மதத்துக்கு சம்பந்தப்பட்ட துறையா, இந்து மக்களுக்கு சம்பந்தப்பட்ட துறை தானே? அந்த துறையோட அமைச்சரே அங்க போய் உட்காரும் போது அப்ப நீங்க என்ன இந்து மக்கள் நீங்க தூக்கி வாழ வச்சிட்டீங்க? நீங்க சொல்ற சனாதனம் வேற, நீங்க சொல்ற சனாதனம் வேற. ஒரு வேறு வாரம் கிடையாது. ஹிந்து மதம்ன்றதா சனாதன மதம். சரிங்களா? அது வந்து எனக்கு புரியல. ஹிந்து மதம்ன்றது ஏன் மதம்? மாதேஸ்வர்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு தெரியாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்துக்களுக்கான ரைட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஒண்ணும் எடுத்து வைக்கல. பிஜேபி ஹிந்து மதத்தை இழிவா பேசுறவங்க அதை பத்தி பேச முடியாது. யாரும் இழிவா பேசலீங்க. நடக்காத ஒன்றை நடந்ததாக நீங்க சொல்றீங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புறாங்க. சனாதன ஒழிப்பு மாநாடுல போய் ஒரு அமைச்சர் உட்காரும் போது அவருக்கும் இந்து மதத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்றது விஷயம் அங்கே புரியுது. சரிங்களா? அதை தாண்டி அவருக்கு வந்து அந்த இது புரிதலே கிடையாதுங்க. அந்த மதத்து மேல எந்த இஷ்டமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாதுன்னு அவருக்கு தெரியுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் கோவில்ல இருந்து காசு அடிக்கணும்ன்றது தவிர வேற எந்த எதிர்பார்ப்பும் உங்களுக்கு கிடையாது. ஒரு அதிகாரம் கிடைச்சா மக்கள் பணி ஆற்றணும். அதை விட்டு மதத்தை நம்ம தூக்கி பிடிச்சிற அரசியல். நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி மாதேஷ் அவர்கள் திருப்பி கேட்கிறேன். மசூதிகள் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வரணுமா, மாநில அரசாங்கத்துக்கிட்ட வரணுமா, இல்ல இஸ்லாமியர்கள் கிட்ட இருக்கணுமா? பதில் அதுக்கு வக்ஃப் போர்டு இருக்குது தனியா. வக்ஃப் போர்டு தனியா தான் இருக்குது. தனியா இருக்கு. ரெண்டாவது இப்போ அந்த மாதிரி வக்ஃப் போர்டு மாதிரி இப்ப கோவில்கள் நீங்க ஆக்குபை பண்ணணும். ஆமா, நீங்க அத வந்து கண்ட்ரோல்ல எடுக்கணும். இதுதான் பிஜேபி திட்டம். என்னங்க திட்டம்? ஓபனா சொல்றது என்னங்க திட்டம்ன்றீங்க? எனக்கு புரியல. திருப்பி நான் ஓபனா சொல்றேன். கோவில்களை பொறுத்த வரைக்கும் ஹிந்து மக்கள் யார் நம்பிக்கை சிறப்பா நடத்துறாங்க. நீங்க என்னவோ பேசிட்டு போங்க. நான் திருப்பி சொல்றேன். அப்ப அதே மாதிரி நீங்க கொடுங்க, நாங்க நடத்தி காமிக்கிறோம். மசூதிகளை நாங்க சிறப்பா நடத்துறோம். சர்ச்சைகளை நாங்க சிறப்பா நடத்துறோம். எந்த பிரச்சனை இல்லையே. நீங்க மசூதிக்குள்ள வரீங்க. பிரச்சனை ஏன் இல்லனா மசூதிக்குள்ள வேலை என்ன? உங்களுக்கு வேலையே இல்லையா? அதே தான் சொல்றேன். ஹிந்து கோவில்களுக்குள்ள உங்களோட வேலை என்ன? உங்களோட வேலை என்ன? உங்களுக்கு என்ன அதிகாரம் யாரு கொடுத்த உங்களுக்கு? நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன். வக்ஃப் போர்டை சிறப்பா இஸ்லாமியர்கள் நடத்துறாங்க, கிறிஸ்துவ சர்ச்சுகளை கிறிஸ்துவர்கள் சிறப்பா நடத்துறாங்கன்ற மாதிரி எங்க கிட்ட எங்க கோவில கொடுத்துருங்க. ஹிந்து மக்கள் அதை நடத்தட்டும். நீங்க தான் தூண்டி விட்டுருக்கீங்க சந்திரபாபு நாயுடையும் பவன் கல்யாணம். என்னங்க தூண்டி விடுறது என்னங்க இருக்கு? லட்டுல நடந்த விஷயம் வந்துட்டு அவங்க கையங்களமா மாட்டிக்கிட்டாரு. சரிங்களா? அதோட விஷயம் என்னன்றது நீங்க பொறுத்திருந்து பாருங்க. இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வரும். நீதிமன்றம் ஒரு பெரிய கொட்டு வச்சிருக்குல்ல. இப்போ நீதிமன்றம் ஒன்னும் கொட்டும் வைக்கல, நொட்டும் வைக்கல. நீதிமன்றம் என்ன சொல்லிங்கன்னா அவசரப்பட்டு அரசியல்ல வார்த்தை விடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சந்திரபாபு நாயுடு உங்களுக்கு எதுக்கு ஓபனா நீங்க வெளியிட்டீங்க? ஓபனா வெளியிட்டீங்கன்னு கேள்வி கேட்டாங்க தவிர ஓபனா வெளியிட்டது தவறுன்னு சொன்னாங்களா? அல்ல பொய் இருக்குன்னு சொன்னாங்களா? பொய் இருக்குன்னாங்களா? எம்எல்ஏ கூட்டத்துல தான் வெளியிட்டாரு. பொய் இருக்குன்னாங்களா? இந்த ஸ்டேட்மென்ட் வெளியிட்டது என்டிஏ எம்எல்ஏ கூட்டத்துல. போட்ட குற்றச்சாட்டுகள் பொய் இருக்குன்ற விஷயத்தை எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல இதோட ரூட் எங்க பிடிச்சாலும் நேரா மோடி அமித்ஷா கிட்ட நிக்குமான்ற ஒரு டவுட் இருக்கு. ஆமா சார், நிக்கட்டும். இப்ப நிக்கிறதுல உண்மையை வச்சுக்கோங்க. நான் திருப்பி நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. அந்த வைக்கிற குற்றச்சாட்டுல உண்மை இருக்கா இல்லையான்றது மாதேஸ்வரர்களுக்கு அதுல அக்கறை கிடையாது. ஆனா நீதிமன்றம் தான் சொல்லணும். அதுக்குள்ள ஏன் மாதேஸ்வரர்கள் அப்புறம் வந்து கேள்வி எழுப்புறீங்க? நீதிமன்றம் இப்ப ஒரு குற்றம் வச்சிருக்குங்க. நீங்க ஏன் அவசரப்பட்டீங்க? சந்திரபாபு நாயுடு கண்டிச்சிருக்காங்க. மக்கள் கிட்டயும் எடுத்துட்டு போனீங்க. சந்திரபாபு நாயுடு கண்டிக்கணும் இல்ல, நேரா மோடி அமித்ஷாவை கண்டிச்சிருக்கணும், பிஜேபி கண்டிச்சிருக்கணும். சரி, நீங்க அது எப்படி வேணா மாதேஸ்வரர்கள் எடுத்துட்டு போங்க. சரிங்களா? கடைசியில நான் சொல்ற ஒரே விஷயம் இதுதான். ஹிந்து மக்களோட எய்தவன் யாருன்னா அங்கதான் இருக்காங்க போல. இது 50 மாதேஸ்வரர்கள் யூ கேன் இன்க்ளூட் வாட் எவர் யூ வாண்ட் டு. சரிங்களா? நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. நான் என்னோட ஸ்டாண்ட் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஹிந்து கோவிலை பொறுத்த வரைக்கும் ஹிந்து மக்கள் கிட்ட தான் இருக்கணும்ன்ற விஷயம் கரெக்டான விஷயம். அரசாங்கம் சிறப்பா நடத்துது. சரி, மாதேஸ்வரர்கள் அரசாங்கம் சிறப்பா நடத்திட்டு இருக்காங்க. தாராளமா உங்க உங்களோட ஒப்பீனியன் தமிழ்நாட்டுல கோயில்கள் சிறப்பா தான நடக்குது. கிடையாதுன்ற குற்றச்சாட்டு தான் நான் வைக்கிறேன். நடந்துட்டு இருக்கு. நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க மாதேஸ்வர், நீங்க தாராளமா நீங்க சொல்லிக்கோங்க.
பழனி கோவில்ல கொடுத்த மாடுகளை இவங்க எங்க போய் வித்தாங்கன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். முருகன் மாநாடே நடத்திருக்காங்க சார் இந்த அரசாங்கம். திராவிட மாடல் அரசாங்கம். நாங்க வந்து என்ன சொல்றோம்ல, முருகன்ஜி, எங்களோட தலைவர் முருகன்ஜி அவர்கள் வெற்றிவேல் யாத்திரை நடந்த பிறகு ஐயோ இந்து மக்கள் வாக்கு போயிருமோ அப்படின்னு நீங்க கையேந்தி நிற்கிறதா எங்களுக்கு தெரியும். நாங்க வந்து வெற்றிவேல் யாத்திரைன்ற விஷயத்த எங்களோட முன்னாள் தலைவர் இருக்கிற அமைச்சர் முருகன்ஜி அவர்கள் நடத்தலன்னா நீங்க ஏன் வேலை பிடிச்சிருப்பீங்க? நீங்க கந்த சஷ்டி கவசத்தை அவமானப்படுத்தவங்களை தூக்கி பிடிச்சவங்க தானே நீங்க. அப்புறம் என்ன, ஓட்டு போயிருக்கா நீங்க கையை பிடிப்பீங்க, காலை பிடிப்பீங்க, வேலையும் பிடிப்பீங்க. அது எங்களுக்கு தெரியும். எது உண்மைன்றது மக்கள் பார்க்கட்டும். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ரமேஷ். நன்றி.